Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 359 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம செஞ்சு அண்ணல் பறக்க அந்த அப்சலமா போட்டு பொலன்னு பொலந்துக்கிறனால அடி வாங்கினதுல அவனுக்கு வாயெல்லாம் பேன் ஆயிருச்சு, ரத்தக்கரையோட கிடப்பான். அதுவும் அந்த டைம் சஞ்சியை பார்க்கணுமே, அந்த அளவுக்கு விரியில இருப்பான். பின்ன நமிய கடத்தி கொண்டு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா விடுவானாம. இவனுக்கு ரெண்டு பேரும் முதல்ல இருந்தே வாய பழந்துட்டே தான் இருக்கானுங்க. அப்சலமையே இந்த காட்டு காட்டிட்டானேன்னு. அப்ப அப்சலமுக்கு ஒரு சின்ன டவுட், உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி தான் கெட்ட ரத்தம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அது ஏன் என்னன்னு கேட்டா, சஞ்சியோட கனவு ஆசை எல்லாத்தையுமே அவன் திருடிட்டானாமா. யாரு? இந்த அப்சலம் பையன். அவனுக்கும் புரியல, இந்த ரெண்டு லூசு பயலுக்கும் புரியல. அப்படி என்ன இவனோட கனவை அவன் தேடிட்டான்னு. உடனே அப்சலமே எந்திரிச்சு, டே லூசு பயல, ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்க போது, உனக்கும் எனக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்றேன், நீ என்னைய தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. பட் அதுக்காகலாம் நான் உன்னை விட மாட்டேன். இப்ப அடிக்கிற அடியில நீ எப்படி தெரிவிக்க போற பாருன்னு கையை நீட்டி அட்டாக் பண்ண வருவானா. சஞ்சய் கேஷுவலா சிகரெட் எடுத்து ஊதிட்டு, ஒழுங்கு மரியாதையா நீ வச்சிருக்கத வெளியே எடுத்துருமா. அப்சலம் ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோன்னு சொல்லி முழிப்பான். பட் இருந்தாலும் அட்டாக் பண்ண போவான். சஞ்சய் வேண்டாண்டா, நான் உன் கையில மாட்டியிருக்க அந்த பசு காசை வெளியில எடுன்னு சொன்னேன். ஒழுங்கா எடுத்துருன்னு அப்சலமுக்கு சம ஷாக்கு. எப்படி இவன் கண்டுபிடிச்சான்னு. நானா பண்ணாதான் அடங்குவியா? ஒழுங்கு மரியாதையா அதை வெளியே எடுத்துரு. ஏன்னா நமி விஷயத்துல நீ ரொம்ப அவளை ஹர்ட் பண்ணிட்ட. சொல்ல போனா ரொம்ப ஓவராவே போயிட்ட. அதனால சொன்னா கேளும்பான். அட போடா கொய்யாலன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். அப்படியே ஒரு ஜம்பா போட்டு அவன் அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி, உன்னை நான் அந்த பசு காசை வெளியே எடுக்க சொன்னேன்ல, எடுக்க மாட்டியாடா கொய்யாலன்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரே அடி. அப்படியே ஒரு மிஷின் ஒன்னு தெரிச்சு அடிச்சு வந்து விழும். இதை யூஸ் பண்ணி தான் அவன் கையை நீட்டி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவன் அடிச்ச அடியில கல் ஒன்னு தெரிச்சு நமி மேல விழ போகும். அதையும் நம்ம பையன் அசால்ட்டா தட்டி விட்டுருவான். அப்ப எந்த அளவுக்கு அவளை கேர் பண்ணி பாத்துட்டு இருக்கான் பாருங்க. இப்ப அந்த அப்சலம் வச்சிருந்த டிவைஸ் கீழே வந்துருச்சுல்ல, உடனே இவனுக்கு எல்லாம் வாய பொழந்துருவானுங்க. ஏன்னா இது வரைக்கும் அப்சலம் அவனோட பவர் தான் யூஸ் பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பசூகா அட்டாக்க இதை வச்சுதான் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஷாக் ஆயிருவானுங்க. இங்க அப்சலமுக்கு கொல்ல காண்டாகும். பின்ன இவனோட ரகசியம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது இல்ல. இது வரைக்கும் இந்த அளவுக்கு அவன் எங்கேயுமே கேவலப்பட்டது இல்ல. ஆனா இன்னைக்கு பட்டுட்டான். வாட் டு டு? சஞ்சி, இந்த விஷயத்தை தாண்டா நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னு ஒவ்வொரு மேட்டரா போட்டு உடப்பான். என்னன்னா அப்சலம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி அட்டாக்க யூஸ் பண்ணுவான். மொத விஷயம் அந்த இன்விசிபிள் ஆகிறது. அதுல எப்படின்னா, இவன் மட்டும் இல்லாம இவன் எதை தொறானோ அதுவும் சேர்ந்து இன்விசிபிள் ஆயிரும். சொல்ல போனா அதுதான் அவனோட உண்மையான எபிலிட்டி. அதுவும் எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? டெவில் ஃப்ரூட்டோட பவர். கிளியர் ஃப்ரூட். ஆமா, அதோட பவரை யூஸ் பண்ணி தான் இன்விசிபிள் மேனா மாற முடியும். அந்த பவரை யூஸ் பண்ணி இவனால என்னென்ன மூவ் எல்லாம் பண்ண முடியும்னு இவனுக்கு நல்லாவே தெரியுமாமா. அப்சலம் எல்லாம் ஆடி போயிருவான். யாரா நீ? யாரு நீ? உனக்கு எப்படி என்னைய பத்தி தெரியும்னு ஷாக்கா கேட்பான். ஒருவேளை இவங்க ரெண்டு பேருமே வேற எங்கேயாச்சும் மீட் பண்ணிருப்பாங்களோன்னு ஒரு டவுட். பண்ண அப்படி மீட் பண்ணிருக்கணும், இல்ல சண்டை போட்டுருக்கணும், இல்ல கூடவே இருந்திருக்கணும். அப்பதான் அவனை பத்தி A to Z இவனுக்கு தெரியும். ரெண்டு பேருக்கும் பேடான பிளட்னு வேற சொன்னால, அது என்னவா இருக்கும் என்னன்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. அப்பதான் சஞ்சய் கையெல்லாம் முறுக்கிட்டு என்ன மேட்டர்னு ஒன்னொன்னா சொல்லுவான். இதை கேட்கும் போதுதான் கொல்ல காண்ட் ஆகுது. சஞ்சய் சின்ன பையனா இருக்கும் போது டெவில் ஃப்ரூட்டோட என்சைக்ளோபீடியாவை படிச்சு பார்த்திருக்கான். அதுல முதல்ல சொன்ன மேட்டர் என்னன்னா, டெவில் ஃப்ரூட்டை யாரெல்லாம் சாப்பிடறாங்களோ அவங்க யாராலையுமே கடல்ல நீந்த முடியாதுன்னு சொன்ன உடனே அவனுக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. அது எதுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் கடல்ல இறங்க முடியாதுங்கிறதுனால. ஆனா அதுல ஒண்ணு மேல மட்டும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதாவது ஒரு டெவில் ஃப்ரூட் மேல. அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டா ஸ்விம் பண்ண முடியாட்டியும் கூட பரவாயில்ல, அண்ணியே வெறுத்தாலும் பரவாயில்ல, ஆனா அதை எப்படியாச்சும் அடையணும்னு ஆசைப்பட்டான். ஆனா என்ன பண்றது, ஒரே மாதிரி டெவில் ஃப்ரூட் அட் அ டைம்ல இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்கவே இருக்காது. அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர்ல எவனாச்சும் ஒருத்தன் இருக்கானா, இவனோட கனவை அவன் காத்தோட காத்தா அழிக்கிற மாதிரி. அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை தாண்டா நீ வச்சிருக்க. எனக்கு இன்விசிபிள் மேன் ஆகணும்னு ஆசைடா, ஆனா அந்த ஆசை மேல மண்ணள்ளி போட்டியாடா பரதேசி பயலே அப்சலம்னு சொல்லி வண்டையா திட்டுவான். என்னன்னா அந்த கிளியர் ஃப்ரூட் இந்த அப்சலம் சாப்பிட்டுட்டான்ல, சஞ்சிக்கு தான் சாப்பிடணும்னு ஆசையாமா. இத சொன்ன உடனே இவனுக்கு ரெண்டு பேத்துக்கும் கண்ணெல்லாம் பிரிங்கிரும். அட என்ன மேட்டர்னு கேட்டா, அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் கிடைச்சதுன்னா லேடிஸ்ங்க குளிக்கும் போது பார்க்கலாம்ல, அதை யூஸ் பண்ணி அவங்க குளிக்கும் போது ஹெல்ப் பண்ணலாம்ல. இத சொன்ன உடனே இவனுக்கு ரெண்டு பேருமே வாய பொளந்துருவானுங்க. பொம்பளை சோக்கு கேக்குது, ஏண்டா பொம்பளை சோக்கு? அட நாசமா போனவனே, இதுக்காக தான் இவ்வளவு ஆர்வமா கத்திட்டு கிடந்து யாரான்னு. இது அவனோட பல ஆண்டு கால கனவாமா. அந்த பவர் மட்டும் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவன் என்னென்னலாம் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப எதுவுமே பண்ணாம போயிருச்சு. ஆனா அந்த வேலையை நீ நம்பி கிட்ட பண்ணிருக்க. எழுதி வச்சுக்கடா, இதுக்கப்புறம் நீ யாரு குளிக்கிறதையுமே பார்க்க முடியாது. உன்னைய இங்கேயே சமோசா போட்டு காலி பண்ண போறேன்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. அப்சலம்க்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு இவன் பஞ்சாயத்து என்னன்னு. இந்த மாதிரி ஒரு சில்லித்தனமான பஞ்சாயத்துக்காடா இவ்வளவு நேரம் என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்த. ஏண்டா நீ கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் நியாயமாடான்னு கேட்பான். இவனு ரெண்டு பேரும் ஆமா நாங்க கூட பெருசா எதிர்பார்த்தோம் பானுங்க, நீ ஒரு கேடு கட்ட கம்முனாட்டி, உன்னை எல்லாம் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லி அப்சலம் கத்திட்டு இருப்பான். மகனே நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லி வாயில ஒரே அடி தெரிச்சடிச்சு போய் விழுவான். இப்ப அப்சலம்க்கு பொறுமை போச்சு. பின்ன ஏதாச்சும் பெரிய ரீசனுக்காண்டி சண்டைக்கு வந்தானா பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு ரீசனா? இப்ப நான் யாருன்னு உனக்கு
காட்டுறான்டான்னு சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு கெட்ட ரத்தம் என்ன பண்ணுதுன்னு பாக்குறியா, என் உடம்புல லயனோட மசில்ஸ் மட்டும் இல்லடா, இன்னும் ஏகப்பட்ட அனிமல்ஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கு. எலிஃபண்டோட ஸ்கின்னு, கரடியோட மசில், கொரிலாவோட மசில், அப்படி இப்படின்னு ஸ்ட்ராங்கான அனிமல்ஸோட மசில்ஸ் எல்லாத்தையுமே ஹாக்பேக் எனக்குள்ள டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சிருக்கான். சொல்ல போனா பீஸ்ட்லயே நான் தான் ஒரு அல்டிமேட் மாஸ்டர் பீஸ். இது கூடவே கிளியர் ஃப்ரூட்டோட எபிலிட்டி இருக்கிறது எனக்கு போனஸ் தான். என் ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ற அசசரிஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் சும்மா சப்போர்ட்டுக்கு, புரிஞ்சுதா? இப்ப நான் உன்னை துவைக்க போற துவையில மகனே நீ காலியாக போறேன்னு வண்டையா டைலாக் அடிப்பான். இவ்வளவு சொல்லியே நீ திருந்தல, இந்த வாங்கிக்கடான்னு சஞ்சி ஓங்கி அவன் மண்டையிலேயே ஒரு மிதி, ஒக்கமாக்கா சரியான அடி, அம்முன்னு போய் கீழே விழுவான். இவனுங்க வேற ஒவ்வொரு டைமும் அடிக்கும் போதும் பேசும்போது ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. மூஞ்ச பாத்தீங்களா நல்லா வாத்து மடையானுங்க மாதிரி. இங்க அப்சலாமால முடியல, ஏன்னா ஒரு நார்மலான பர்சன் இவனை மிதிச்சானா கண்டிப்பா அவனோட காலு உடஞ்சே போயிடும். ஆனா அவன் மிதிக்கிறது எப்படி இருக்குன்னா இவனை ஏதோ நார்மல் பர்சன் மாதிரி நினைச்சிட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கு. உடனே அப்சலம் இதுக்கப்புறம் உன்னை விட்டா சரிப்பட்டு வராது, இதோட உன்னை காலி பண்றேன்னு அப்படியே மறைஞ்சிருவான். அதனால சஞ்சய்க்கு இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியல. என்னப்பா உன்னோட பவரை நான் கிளைம் பண்ணிட்டேன் தானே உனக்கு காண்டாகுது, அதை வச்சே உன்னைய பொழக்கிறேன். அண்ட் என் ஒய்ஃபா மாற போறவளை நீ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க, நல்ல விஷயம் தான். ஆனா அவ எனக்கு தேவை, அதுக்காக உன்னை நான் காலி பண்ணாம விட மாட்டேன்னு சுத்தி சுத்தி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா எங்க இருந்து பேசுறான்னு தெரியல. சஞ்சய்க்கு நல்லாவே தெரியும் அவன் எதை தொட்டாலுமே அதுவுமே கூட சேர்ந்து மறைஞ்சு போயிரும்னு. ஏன்னா நமிய லாஸ்ட் டைம் அப்படித்தானே மறைய வச்சு தூக்கிட்டு போயிட்டான். இந்த டைம் நமிய அப்படி தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு அலேக்கா நமிய கையில தூக்கி வச்சுக்குவான். இனிமேட்டு எப்படா இவளை நீ தொடுவே, அவ என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை அவகிட்ட நெருங்க விட மாட்டேன்னு சவாலெல்லாம் விடுவான். அந்த அப்சலம் சுத்தி சுத்தி எங்கேயோ இருந்து பேசிட்டே இருக்கான், எங்க இருக்கான்னு தெரியல. அதனாலயே சஞ்சய் அங்க எங்கன்னு பாத்துக்கிட்டே தான் இருப்பான். என்ன கண்ணா எங்க பாத்துக்கிட்டு இருக்க, தேவையில்லாம நீ எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. என்ன நான் இப்ப அடிக்க போற அடியில உன் எலும்பெல்லாம் நொறுங்க போகுது, இப்ப பாப்படா என்னோட பவர் ஆஃப் ஃபேண்டம்னு சொல்லி வாயிலே ஒரு குத்து. சஞ்சய்க்கு கொல்ல காண்டாவும். இப்ப என்ன பண்ண போற, அந்த பொண்ணுக்காண்டி உன்னையவே நீ சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா? ஐயோ பாவம், அவளை ப்ரொடெக்ட் பண்ணினா அதுக்காக என்னென்ன பின்விளைவுகள் வருதோ அதையும் நீ தாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சஞ்சயை போட்டு வளைச்சு வளைச்சு அடிப்பான். கண்ணுக்கு வேற தெரியலையா, அதனால அவனை ஒண்ணும் பண்ண முடியல. நீங்க நமிய தூக்கி பிடிச்சிருக்கும் போது அந்த குலுங்குவா, அப்பவுமே அன்கான்சியஸ்ல தான் இருப்பாளே தவிர எந்திரிக்க மாட்டான். இங்க நம்மளுக்கு நல்லா அடி விழுறதுனால பயங்கரமா மூச்சு வாங்கும். பட் என்ன ஆனாலும் சரி நமிய மட்டும் நான் விடமாட்டேன்னு சொல்லி அவளை தூக்கி பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பான். நானும் உன் இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பா அவளை விடமாட்டேன்னு சொல்லி கத்திய வச்சு நம்ம சஞ்சயோட நெஞ்சிலேயே சொருகிடுவான். அவ்வளவுதான் நமிய கீழே பொத்துன்னு போட்டுட்டு டே பீஸ்ட் நீ ரொம்ப ஒஸ்டான்னு சொல்லி பயங்கரமா முகுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.